ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. நீங்கள் ஒரு கேஸ் போட்டிருக்கீங்கன்னு சொன்னால் மாதங்கள் வருஷங்கள் ஆகுறதுங்கிறது இப்போ சாதாரண விஷயமா இருக்குது. ஆனால் கோர்ட்டுக்கு போகாமல் ஃபீஸ் கட்டாமல் நீங்கள் ஒரு கேஸை ஈஸியாக முடிச்சிட முடியும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆமாம், அதுக்கான வழிதாங்க சமரச தீர்வு மையம், அதாவது லோக் அதாலத்னு சொல்லுவாங்க. நீங்கள் யோசிங்க, கோர்ட்டில் இருக்கிற கேஸை 2 பேருடைய மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மூலமாக ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். எந்த ஃபீஸும் இல்லாமல், எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் அப்பீல் பண்ண முடியாத மாதிரி ஃபைனல் ரிசல்ட் இதில் கிடைக்கும்னா இது எப்படி வேலை செய்யுது, இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். லோக் அதாலத்னா, லோக்னா மக்கள், அதாலத்னா நீதிமன்றம். இது ஒரு மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி NALSC நடத்துகிற ஸ்பெஷல் சிட்டிங்னு சொல்லுவாங்க. கேஸ் ஆல்ரெடி கோர்ட்டில் இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டுக்கு போகாமல் இருந்தாலும் ரெண்டையுமே இந்த லோக் அதாலத் ஹேண்டில் பண்ணும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொன்னால், கேஸ் போட்டவங்க அதுக்கு காரணமாக இருக்கிற எதிர்வாதி 2 பேரும் ஒரு சமரசத்துக்கு வந்துட்டா அந்த தீர்ப்பு ஃபைனல் ஆயிடும். எந்த ஒரு மேல்முறையும் இல்லாமல் எந்த ஒரு கேஸையுமே இதுலேருந்து முடிச்சிடலாம். நீங்கள் இந்த சமரச தீர்வு மையத்தில் எந்தெந்த கேஸை முடிக்கலாம்னு சொன்னால், ஆக்சிடென்ட் கேஸை முடிக்கலாம், பேங்க் ரெக்கவரி கேஸு, ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ், உதாரணத்துக்கு ஜீவனாம்சம், டைவர்ஸ் மாதிரி இருக்கிறது இதில் முடிக்கலாம், லேபர் டிஸ்பியூட்ஸ், முதலாளி தொழிலுக்கான பிரச்சனைகளை முடிக்கலாம், எலக்ட்ரிசிட்டி பில் டிஸ்பியூட், கன்சியூமர் கம்ப்ளைண்ட், கடையில் பொருள் வாங்குறதுல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுவும் இதில் முடிக்கலாம். ஒரு நாளில் இந்த கேஸ் முடிவுக்கு வந்துடும். இதில் நீங்கள் 2 பேரும் ஒருவர் நடுவராக தேர்வு செஞ்சு அவங்கள ஒரு நடுவராக அமர வச்சிங்கன்னா அவங்க இந்த சாட்சியாக இருந்து அதை முடிச்சு வைப்பாங்க. அதனால தான் நீங்கள் கோர்ட்டில் போய் வருஷங்கள் காத்திருக்கிறதுக்கு பதிலாக லோக் அதாலத் மாதிரி நீங்கள் இதில் செட்டில் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட டைமும் சேவ் ஆகும், மணியும் சேவ் ஆகும், மன அமைதியும் கிடைக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் லீகல் டிப்ஸுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.